Hi, myself Asha Ravishankar. I'm a UX designer from BTree Systems. இந்த வீடியோவில் நம்ம ஃபிக்மாவோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம ஃபிக்மாவோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபிக்மா எப்படி டவுன்லோட் பண்ணோன்றதை பார்த்துடலாம். கூகுளில் போயிட்டு ஃபிக்மான்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியே ஒரு பேஜ் வரும். இதில் போயிட்டு நீங்கள் கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசைன் ஃபைல், நான் வந்து ஒரு டிசைன் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபிக்மா ஃபைல் ஓப்பன் பண்ணோடனே உங்கள் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே போய் டபுள் டேப் பண்ணி உங்களோட ஃபைல் நேம் என்னன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏதோ ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், ப்ராஜெக்ட் ஃபைல் அப்படின்னு நான் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வேர்ட் டாக்குமெண்ட்லலாம் பார்க்குற மாதிரி ஃபைல், எடிட், வியூ இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவ் டூல் வந்து எதுக்குன்னா ஒரு ஆப்ஜெக்டோ எனிதிங் எல்ஸ் இதை கேன்வா இந்த ஸ்பேஸை வந்து கேன்வான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் யூ கேன் மூவ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம். இப்போ நீங்கள் வந்து ஐஃபோனுக்கு யூஐ டிசைன் பண்ண போகிறீங்க, டேப்லெட்டுக்கு யூஐ டிசைன் பண்ண போகிறீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து அவங்களே வந்து வித் அண்ட் ஹைட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கா வந்து மேனுவலாக வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் செட் ஆகிடும். இல்லை எனக்கு இந்த ஃப்ரேம் வந்து இப்போ நான் ஐஃபோனாக மாற்ற போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஐஃபோனில் நம்ம என்ன பண்ணலாம், ஐஃபோன் 13 மினி கிளிக் பண்ணிங்கன்னா ஐஃபோன் 13 மினி சைஸ்க்கு வந்து இது வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னென்னா ஸ்கொயர். ஸோ எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேணும்னா நான் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணேன்னா எனக்கு பர்ஃபெக்டாக வரும். ஆர்எல்ஸ் எனக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் வேணும்னா நான் ஷிஃப்ட் பிடிக்காமல் எனக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா லைன், இந்த மாதிரி வந்து நீங்கள் நார்மல் லைன் போட்டுக்கலாம். அதே எனக்கு வந்து கரெக்டாக லைன் வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆரோ மார்க், அதுக்கப்புறமா எலிப்ஸும் அதே மாதிரி தான். எனக்கு கரெக்டான சர்க்கிள் வேணும்னா நான் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணேன்னா எனக்கு எலிப்ஸ் வந்துடும். அதே வந்துட்டு எனக்கு நார்மலாக எலிப்ஸ் வரணும்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணிக்கலாம். அண்ட் பாலிகான் இந்த மாதிரி எல்லா ஷேப்ஸும் வந்து இதில் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பென் டூல்னால் வந்து ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் நேவிகேட் பண்ணி எப்படி வேணாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் டன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பென்சிலுக்கு வந்து இப்போ நீங்கள் பென் டூவில் பார்த்தீங்களா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆகுது. பட் பென்சில் அப்படி இல்லை, நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக வந்து எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் பென்சிலுக்கும் பென் டூலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட். இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து நீங்கள் நார்மலாக டெக்ஸ்ட் டைப் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இது என்னதுன்னா ரிசோர்ஸில் வந்து உங்களுக்கு இப்போ காம்பனன்ட்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் நீங்கள் ஃபர்தராக படிப்பீங்க. நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். அண்ட் ப்ளகின்ஸ்னால் இப்போது எனக்கு வந்து ஐக்கன்ஸ் வேணும், இல்லைனா எனக்கு டம்மி டெக்ஸ்ட் வேணும், இமேஜஸ் வேணும், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் இதில் போய் எடுத்துக்கலாம். அண்ட் விட்ஜெட்ஸ் வந்து இந்த மாதிரி கோட் ஆஃப் த டே, ஸ்டிக்கி நோட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் டூல் நீங்கள் வந்து இதை வச்சு பேப் பண்ணலாம் அதுக்காக. அண்ட் இப்போது நான் சொல்கிறேன் இதை வந்து ஹேண்ட் டூல் வந்து நீங்கள் பேப் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு. மூவ் டூல் வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறேன், இல்லை நான் இப்போ இந்த ஃப்ரேமையே வந்து செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்ணலாம். ஆனால் பேப் டூல் ஜஸ்ட் நான் லே அவுட் தான் என்னன்றதை இப்படி மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கமெண்ட் டூல்னால் இங்கே வந்து நீங்கள் என்ன கமெண்ட் வேணுமோ, இப்போ நான் இந்த ஷேப்புக்கு வந்து ரெக்டாங்கிளுக்கு வந்து ரெட் கலரில் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இங்கே ஒரு கமெண்ட் போடலாம். போட்டு இல்லை நீங்களே வந்து ஓகே இதெல்லாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கமெண்ட் டூல் வந்து எங்கே யூஸ் ஆகும்னா மோர் தென் ஒன் மெம்பர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 to 3 மெம்பர்ஸ் டிசைனர்ஸ் வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து டிசைனர் அண்ட் டெவலப்பர் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு டெவலப்பர் வந்து சொல்கிறாங்க இதோட சைஸ் வந்து இல்லை இந்த இமேஜ் வந்து
ரொம்ப பிக்ஸ்லேட் ஆகுது, இந்த சைஸ் வந்து கரெக்டாக இல்லை செக் பண்ணுங்கன்னா இங்கே அவங்க கமெண்ட் போட்டாங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அது தெரியும். ஸோ நீங்கள் அது என்ன விஷயங்கன்றதை பார்த்து யூ கேன் ரெக்டிஃபை. ஸோ நான் அதை பண்ணி முடிச்சிட்டேன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிக் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கே டூல்னா என்னென்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓவராலாக வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே நார்மலாக நான் வந்து மூவ் டூல் வச்சுட்டு இப்படி பண்ணனா உள்ளே இருக்க எலமெண்ட்டும் சேர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, இந்த ஃப்ரேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணமோ இது எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வெளியே வைக்கிறேன். வெளியே வச்சுட்டு நான் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணால் இது எல்லாமே ப்ளூவில் காட்டுது, பட் இது காட்டல. பிகாஸ் இது இந்த ஃப்ரேம் உள்ள இல்லை. நான் இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணி என்னெல்லாம் ப்ளூவில் காட்டுதோ அது எல்லாமே இந்த ஃப்ரேம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு நான் இந்த ஸ்கொயரை வைக்கிறேன். இப்போது இந்த ஸ்கொயர் வந்து எனக்கு இந்த ஃப்ரேமுக்கு சென்டராக இருக்கா, இல்லை. ஸோ நான் இப்போ இதை வந்து சென்டர் பண்ணுறேன். இந்த இடத்துல ஓவராலாக நான் இப்படி பண்ணும்போதே இந்த ரெட் லைனில் கரெக்டாக அது எனக்கு காட்டுது. ஓகே, இதுதான் சென்டர். இப்படியா இருந்தால் இல்லை, எனக்கு வந்து லெஃப்ட் ரைட்டில் வந்து அது சென்டராக இல்லை, டாப் பாட்டமில் தான் சென்டராக இருக்குது. இப்போது இது ஓகே, எனக்கு இந்த ரெட் லைன்ஸ் இப்படி வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஹாரிசாண்டலாக சென்டர் பண்ணும், இது வேர்ட்டிக்கலாக சென்டர் பண்ணும். இல்லை எனக்கு வந்து கார்னரில் வேணும், லெஃப்ட் கார்னரில் வேணும்னா லெஃப்ட் சைட், ரைட் கார்னரில் வேணால் ரைட், டாப்பில் வேணால் டாப், பாட்டமில் வேணால் பாட்டம். இல்லை எனக்கு இது மேனுவலாக எனக்கு இதோட ஷேப்போட சைஸ் பார்த்தோன்னா அஸ் யூஷுவல் இங்கே போயிட்டு இப்போ வந்து நான் 72, அது ஆட்டோமேட்டிக்காக 72 ஆகிடும். ஏன்னா நான் இங்கே இருக்குல்ல கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஈக்குவலாக வச்சுருக்கேன். ஸோ நான் வித்துக்கு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஹைட்டுக்கும் அப்படி ஆகிடுது. அண்ட் இப்போது எனக்கு இந்த எட்ஜஸ் வந்து கர்வ்டு எட்ஜஸாக வேணுன்னா நான் இந்த இடத்துல போய் 5 கொடுக்கலாம். கொடுத்தேன்னா இப்படி கர்வ் எட்ஜஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக். ஸோ ஸ்ட்ரோக்லேயே வந்து ஸ்ட்ரோக் வந்து இன்சைட், அதாவது இந்த ரெக்டாங்கிளுக்கு இன்சைடில் இருக்கணுமா இல்லை சென்டரில் இருக்கணுமா அவுட் சைடில் இருக்கணுமா அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோக்கோட அந்த எவ்வளோ திக்னஸ் இருக்கணும், இந்த ஸ்ட்ரோக்கோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணுன்றதை நீங்கள் இது பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து டாப் அண்ட் பாட்டமில் தான் இருக்கணும், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வேண்டானா நீங்கள் இங்கே போயிட்டு கஸ்டமைஸில் எனக்கு வந்து டாப் அண்ட் பாட்டமில் தான் வேணும், லெஃப்ட் அண்ட் ரைட் வேணானா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, அங்கேயும் ரைட்லேயும் 0 கொடுத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் என்னென்னா ட்ராப் டவுன் ஷேடோனா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷேடோ தெரியும். அதே வந்து இன்னர் ஷேடோனா இந்த ரெக்டாங்கிளுக்கு உள்ளே வந்து ஷேடோ இருக்குது. அண்ட் லேயர் பிளர் அண்ட் பேக்ரவுண்ட் பிளர்னா இந்த பேக்ரவுண்டுக்கு பின்னாடி நீங்கள் என்ன வச்சாலும் அது வந்து பிளர்ராக தெரியும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ கலர் பார்த்தீங்கன்னா லீனியர். இப்போ லீனியர்னால் நீங்கள் வந்து எத்தனை கலர்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கிரேடியன்ட் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு நான் க்ரீன் தரேன் அண்ட் இந்த இடத்துல நான் ப்ளூ தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா எவ்வளோ லைட்லேருந்து டார்க்காக அந்த கலர் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம வந்து இதில் மோஸ்ட்டாக ஹெக்ஸா டெசிமல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். 6 digits ஆஃப் கலர் கோடு தான் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் கிரேடியன்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இதுலேயே லீனியர் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா அது ரேடியல், ஆங்குலர், டைமண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டாஸ்க் வந்து பண்ணி பார்க்கலாம். ஒரு பேசிக்கான லாகின் ஸ்க்ரீன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூகுள் போயிட்டு லாகின் ஸ்க்ரீன் UI டிசைன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க.
நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் இங்கே எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இதே மாதிரி ஒரு லாகின் ஸ்க்ரீன் பண்ணலான்னா நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரேம்ஸில் போயிட்டு ஃபோனில் 375x812 ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் வேணும். இந்த மாதிரி இமேஜஸ் வந்து நீங்கள் எங்கே எடுக்கலான்னா, ஸ்டோரி செட்னு ஒரு சைட் இருக்குது, வெப்சைட்லேயும் போய் எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி க்ளோ மாதிரி இருக்கா, இங்கே போயிட்டு ப்ளகின்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு ஸ்டோரி செட் ப்ளகினை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இந்த ப்ளகின்ஸில் வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லாகின் அந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் வரும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வெக்டார் இமேஜஸ்லாம் நீங்கள் ப்ளகினில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஐக்கன்ஸ் வேணும், இந்த மாதிரி ஃபேஸ்புக் கூகுள் ஐக்கன்ஸ் வேணும்னா அகெயின் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஐக்கன்ஸ்ன்னு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வரும். ஐக்கனிஃபைன்னு ஒரு ப்ளகின் இருக்குது, அதில் போய் நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து கூகுள் அப்படின்னு போட்டேன்னா இந்த மாதிரி ஐக்கன்ஸ் வரும். ஸோ இதில் நான் வந்து கலர் வேணும்னா நீங்கள் கலர் கூட எடுத்துக்கலாம். இல்லை வந்து நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே க்ரீனில் போயிட்டு ஐட்ராப்பர் டூல் எடுத்து இதை செலக்ட் பண்ணால் எனக்கு பர்பிள் கலரில் வந்துச்சு. இப்போ நான் இந்த ஃப்ரேம் உள்ள இதை எடுத்துகிட்டு வந்துட்டு ரீசைஸ் பண்ணோன்னா யூனிஃபார்மாக இதில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் கரெக்டாக எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகாமல் யூனிஃபார்மாக வந்து சைஸ் டிக்ரீஸ் ஆகணும்னா நான் இந்த கே டூவில் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் வந்து கே, இல்லைனா நீங்கள் இந்த மூவ் டூலில் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா கே டூவில் இருக்கும். ஸோ கேவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஸ்ட்ரெச் ஆகாது, கரெக்டாக ரீசைஸ் ஆகும். அண்ட் இப்போ எனக்கு இது சென்டரா ஏன்னா நான் சென்டரா வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த பட்டன் லாகின் பட்டன் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு இதை வந்து நான் பேசிக்காக சொல்கிறேன். பேசிக்காக நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ நீங்கள் வந்து அட்வான்ஸாலாம் போயிட்டிங்கன்னா ஆட்டோ லேஅவுட்லேயே நீங்கள் பட்டன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து பர்டிகுலராக இந்த பார்ட் மட்டும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணோம் பிஎன்ஜியா அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்லைஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து செலக்ட் பண்ணது மட்டும் எனக்கு வந்து பிஎன்ஜியாக வேணும் ஆர் ஜேபிஜியாக வேணும்னா நான் வந்து அதை செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்மளுக்கு ஃபிக்மாவில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா பிஎன்ஜியாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஜேபிஜி, பிடிஎஃப், எஸ்பிஜி. ஸோ எனக்கு இது பிஎன்ஜியாக வேணும். நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் என்ன காமிச்சிருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறப்போ காட்டுற இமேஜஸ். இதை எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னா, எனக்கு ஏதோ நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு பர்டிகுலரான இந்த இடத்த மட்டும் நான் வந்து அனுப்பணும், இல்லை எனக்கு டவுட் இருக்குது, இந்த மாதிரியே விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிறப்போ ஸ்லைஸ் டூல் யூஸ் பண்ணி அந்த இடத்த மட்டும் நீங்கள் பர்டிகுலராக க்ராப் பண்ணி பிஎன்ஜியாவோ ஜேபிஜியாவோ நீங்கள் அனுப்பிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டூல். ஸோ தட்ஸ் இட். ஒரு பேசிக்காக ஃபிக்மாவை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவ் வச்சு இது ஜஸ்ட் உங்களோட ப்ளே கிரவுண்ட் தான். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் க்ரியேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளாட்ஃபார்மை. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பேசிக்ஸ் ஆஃப் ஃபிக்மா பற்றி கற்றுட்டு இருந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நீங்கள் BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.